ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சின்ன வெங்காயமும் நிலக்கடலையும் பயன்படுத்தி சூப்பராக நல்லா கமன்னு வாசனையான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் மிதமான தீயில் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்திங்க அப்படின்னா தான் எல்லா நடக்கல்லையுமே ஒரே மாதிரி வறுபட்டு வரும். இன்னும் 2 நிமிஷம் வறுத்தது அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், அந்த தோல் எல்லாமே நிறம் மாறி தோல் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கடலையை வறுத்தாச்சு. கடலையை நல்லா ஆற வச்சுட்டு அந்த தோல் எல்லாமே நம்ம நீக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த தோல் எல்லாமே புடச்சிட்டு நான் கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கும், சட்னியினுடைய கலர் நல்லா இருக்குங்கிறக்காக நான் இந்த மிளகாய் பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் உங்கள் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச மிளகாயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால 1 செகண்ட்லேயே வறுபட்டுரும். காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டுருச்சு. வறுபட்ட பொருள் எல்லாமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது ஆறட்டும். இப்போ இதே கடாயில் மீதம் இருக்க எண்ணெயில் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 3 பல் போல் பூண்டு சேர்த்து வெங்காயமும் பூண்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கடைசி 1 நிமிஷம் சேர்த்துனா தான் அந்த நிறம் அப்படியே இருக்கும். நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்ச மிளகாய் வத்தல், புளி, கொத்தமல்லி விதை, சீரகம் எல்லாமே ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை, இது கூடவே வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதே திக்னஸோடு வச்சுக்கோங்க. இட்லி, தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்மளுடைய தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த நிலக்கடலை சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.